إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أولئك الذين حبطت أعمالهم في الدنيا والآخرة وما لهم من ناصرين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நோன்பினுடைய மகத்துவங்களையும் அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்புகளையும் நன்மைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ்களையும் செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன்னுடைய நிம்மதிக்காக வேண்டி ஒருவர், தனக்கான நிம்மதிக்காக வேண்டி ஒருவர், தனக்கான சந்தோஷத்திற்காக வேண்டி பிறரை ஒருபோதும் சங்கடப்படுத்த வேண்டாம். அது எதுவா இருந்தாலும் சரி, தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில பிறரை ஒருவர் சங்கடப்படுத்தக்கூடாது. அது நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, அது தீமையான காரியங்கள், தீமையான காரியங்கள் அது செய்வது தீமை, அதன் மூலமாக பிறருக்கு நோவினை தருவது இன்னும் பாவத்தை ஏற்படுத்தும். ஒரு பாவமான காரியத்தை செய்யறதுக்காக வேண்டி, அந்த பாவமான காரியத்தை நிகழ்த்துவதற்காக வேண்டி வேறு ஒருவரை சங்கடப்படுத்தி ஒருவர் பாவம் செஞ்சாருன்னா, அவர் பாவம் செஞ்சதுக்கும் அவருக்கு பெரும் தண்டனை இருக்குது. அந்த பாவமான காரியத்தை செய்யறதுக்காக வேண்டி பக்கத்துல இருக்கிறவரை அல்லது தன்னுடன் இருக்கக்கூடியவரை சங்கடப்படுத்தினாரு, அதுக்கும் அவருக்கு தண்டனை இருக்குது. அது பாவமாக செய்யக்கூடிய செயலும் பாவமாக மாறுது. பிறரை சங்கடப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர் என்ன செய்யறார்? தண்டனை கொடுக்கப்படுவார். ஆனா ஒரு நன்மையான காரியத்தை ஒருவர் செய்யறார், ஒரு நல்ல காரியத்தை செய்யறார், அந்த நல்ல காரியத்தை தானே நம்ம செய்யறோம் என்கின்ற அடிப்படையில யாருக்கு என்ன ஆனா நமக்கு என்ன, நாம செய்யறது நல்லது செய்யறோம், யார் எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம நல்லதானே செய்யறோம் என்கின்ற அடிப்படையில பிறரை சங்கடப்படுத்துவதை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த ஹதீஸை நம்மளால பார்க்க முடியும். தன்னுடைய கரத்தாலும் தன்னுடைய நாவாலும் பிறருக்கு தொந்தரவு தராமல் இருப்பவரே உண்மையான முஸ்லிமாக இருப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம். இப்போ நோன்பு என்பது இருக்குது, நோன்பாளிக்கு ரெண்டு விஷயம் கடமையானது. ஏன்னா ரமலானுடைய நோன்பு அதற்கு உண்டான மகத்துவம், அந்த நோன்புக்கு உண்டான சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அது எனக்கானது என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டார். ரமலானுடைய நோன்பு அது எனக்கான நோன்பு. உபரியான நோன்புகள் வைப்பது நமக்காக வேண்டி நாம வைக்கிறோம். ஒரு நஃபிலான நோன்பு நாம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நமக்காக வேண்டி நாம வைக்கிறோம். நம்ம கஷ்டத்துக்காக வேண்டி, நம்ம வறுமைக்கு, நம்ம சோதனைக்கு, நம்ம நோய்க்கு, நமக்கான பிரச்சனைகள் தீர்வதற்காக வேண்டி, யா அல்லாஹ் அந்த நஃபிலான நோன்பை நான் வைக்கிறேன், எனக்கு என்ன செய்ய, இந்த பிரச்சனையை தீர்த்து விடு, எனக்கு இந்த நோயிலிருந்து பாதுகாப்பு கொடு, இந்த கடன் தொல்லையை நீக்கு என்பதாக நமக்காக வேண்டி வைக்கிறது உபரியான நோன்பு. சுன்னத்தான நோன்பு அல்லாஹ்வுடைய தூதர் வச்சாங்க, அதனால நான் வைக்கிறேன். சுன்னத்தான நோன்பினுடைய காரணம் இதுதான். ஏன் அந்த சுன்னத்தான நோன்பை ஏன் வைக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் வச்சாங்க, அதனால நாங்க வைக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் அது போயிடும். ஆனால் ஃபர்லான நோன்பு என்பது அது அல்லாஹ்விற்காக வேண்டி, அது அல்லாஹ்வுடைய நோன்பு. அது அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபர்லான நோன்பு எனக்குரியது, அது எனக்கானது. அப்ப அல்லாஹ்விற்காக வேண்டி வைக்கக்கூடிய அந்த நோன்புல அந்த நோன்பாளி ரெண்டு இடத்துல கவனமா இருக்கணும். ஒண்ணு, அந்த நோன்பை வைத்துக் கொண்டு அவர் யாரையும் சங்கடப்படுத்திடக்கூடாது. அதே போன்று ஒரு நோன்பாளியை அவரை சார்ந்தவர்களும் சங்கடப்படுத்திடக்கூடாது. ஒரு நோன்பாளி தான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்கின்ற அடிப்படையில அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனாலதான் உங்களை தேடி சண்டை செய்வதற்கு யாராவது வந்தால், சண்டைனா என்ன, ஒரு பிரச்சனை செய்யறதுக்கு வர்றாரு அல்லது வாக்குவாதம் செய்யறதுக்கு வர்றாரு, அந்த நேரத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் நோன்பாளி என்பதாக நீங்க சொல்லிடுங்க. வீணான விவாதங்கள், வீணான வாக்குவாதங்கள், வீணான சண்டைகள் கூட
என்ன செய்யக்கூடாது, ஒரு நோன்பாளி அதிலிருந்து தன்னை தவிர்த்துக் கொள்வது சிறந்தது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே நோன்பு வைத்த நிலையில ஒருவர் பிறரை சங்கடப்படுத்தினால், சங்கடப்படுத்துறதுன்னா என்னங்க, நோன்பு வைக்கிறோம், நோன்பினுடைய மாதத்துல அதிகமாக மக்கள் ஒன்று கூட கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல் நமக்கு கிடைக்குது. ஒரு தராவினுடைய நேரத்துல என்ன செய்வோம், எல்லா மக்களும் நண்பர்கள் ஒன்றாக இருக்கக்கூடியவங்க உறவுக்காரவங்க எல்லாமே என்ன செய்வோம், ஒன்றாக சேர்வதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று சகருடைய நேரத்துல சகருடைய உணவை முடிச்சுட்டு பள்ளிக்கு தொழுக வர்றதுக்கு முன்னாடி அங்க என்ன செய்யறது, எல்லாம் ஒன்று இணைவதை நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம ரமலானுடைய இந்த கடைசி 10 நாட்கள்லாம் இரவு முழுவதுமே கண் விழித்து ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். பள்ளியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்ப இந்த நேரத்துல என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைத்த நிலையில என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நோன்பு வைத்த நிலையில நம்முடன் இருக்கக்கூடிய சக தோழராக இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், என்ன செய்யறாரு, அவரை பட்டப்பேரை சொல்லி அழைப்பது, அல்லது ஒருவரை பற்றி 4 நபர்கள் ஒன்றாக இணைந்து கிண்டல் அடித்து பேசுவது, ஒருவரை பற்றி தவறாக சொன்ன சந்தோஷத்திற்காக வேண்டி ஜாலிக்காண்டி பேசுறோம், நாங்க சும்மா ஜாலிக்காண்டி பேசுறோம் என்கின்ற அடிப்படையில ஒருவர் சார்ந்த விஷயத்தை சொல்லி அனைவரும் ஒன்றாக சிரிப்பது. மற்றவர்கள் சிரிப்பதற்காக வேண்டி எவன் ஒருவன் தன்னை ஒப்பனை செய்து கொள்கிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில எவன் ஒருவன் தன்னை ஒப்பனை செய்து கொள்கிறானோ, தன்னுடைய பாடி லாங்குவேஜை மாத்துறானோ, அதே போன்று மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி எவன் ஒருவன் பொய் சொல்றானோ, பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லி மக்கள் என்ன செய்யறான், சிரிக்க வைக்கிறான். இந்த மாதிரி தன்னை ஒப்பனை செய்து கொள்ளக்கூடியவன், மற்றவர்களை சிரிப்ப வைக்கிறதுக்காண்டி பொய்யை சொல்லக்கூடியவன், சிரிப்பு காட்டுறதுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்லுது. 4 பேர் சிரிக்கணுங்கிறதுக்காக வேண்டி கூட நீங்க பொய் பேசாதீங்க என்பதாக சொல்லுது. ஏன்னா பொய் ஈமானை தின்றுவிடும், அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மற்ற பாவங்களை விட பொய் என்பது ஈமான பாதிப்பு ஏற்படுத்தும். அதனாலதான் சிரிப்ப வைப்பதற்கு கூட பொய்யை சொல்லாதீங்க என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அப்போ தன்னை ஒப்பனை செய்து கொள்வது, மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி பொய் சொல்லக்கூடியவன் என்ன செய்யப்படுறான், அவன் இழிவடைந்தவன் என்பதாக, அவன் நஷ்டவாளி என்பதாக, அவன் கை சேதத்திற்குரியவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்போ நோன்பு வைத்து கொண்டு ஒருவரை வார்த்தையால் அல்லது நம்முடைய செயல்களால் என்ன செய்யக்கூடாது, பிறருக்கு எந்த விதமான நோவினையும் ஒரு நோன்பாளி கொடுக்கக்கூடாது. நோன்பு வைத்த நிலையில பொய் பேசுறதையும் இது போன்ற காரியங்கள்ல ஈடுபடுவதையும் ஒரு நோன்பாளி விடவில்லை என்று சொன்னால், அவன் தண்ணி குடிக்காம இருந்தா எனக்கு என்ன, அவன் சாப்பிடாம இருந்தா எனக்கு என்னன்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், அவன் தண்ணி குடிக்காம இருந்தா எனக்கு என்ன, அவன் சாப்பிடாம இருக்கனால எனக்கு என்ன இருக்குது என்பதாக அல்லாஹ்விற்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே நோன்பு வைத்த நிலையில ஒரு நோன்பாளி அந்த நோன்பை பாதுகாக்கிறாரு, அந்த நோன்பை கவனமாக அந்த நோன்பில கண்ணியத்தோடு இருந்தாரு அப்படின்னு சொன்னா, உலாயிகல்லதீன, அதாவது அவருடைய அந்த நோன்பில் அவர் எந்த விதமான குறையும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு சிறந்ததை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் நோன்பு வைத்த நிலையிலையும் அவர் என்ன செய்யறாரு, பாவத்தை கைவிடல, பொய்ய கைவிடல, புறம் பேசுவதை கைவிடல என்று சொன்னால், உலாயிகல்லதீன ஹபித்தத் அஅமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆখিরা வமா லஹும் மின் நாசிரீன், அவர்கள் செய்த இந்த இழிவான செயல்கள் அவருக்கு நாளை மறுமையில என்ன செய்யப்படும், பலனற்றதாக போயிடும். இதெல்லாம் தேவையில்லாத காரியத்தை இங்க முன்னிறுத்தி எவர் செய்கிறாரோ, தேவையில்லாத விஷயங்களை எவர் முன்னிறுத்தி செய்கிறாரோ அதெல்லாம் நாளைக்கு மறுமையில பலன் அற்றதாக ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறரை இழிவுபடுத்தக்கூடிய விஷயத்துல கவனமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பைஹக்கில இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய பணிப்பெண், அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தவாப் செஞ்சிருக்கிறாங்க. எதை, காபத்துல்லாவை தவாப் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி, காபாவை தவாப் செய்யும் பொழுது அவங்க சொல்றாங்க ஆயிஷா மாட்ட, காபாவை நான் தவாப் செஞ்சேன், காபாவை நான் தவாப் செய்யும் பொழுது
ஹஜ்ருல் அஸ்வதினுடைய கல்லை நான் 3 முறை முத்தமிட்டேன். எங்க போய் அந்த கல்லுக்கு பக்கத்திலேயே போய் அந்த கல்லை தொட்டு நான் 3 முறை முத்தம் கொடுத்தேன் என்பதாக சொல்றாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி முத்தமிட்டு வந்தது எனக்கு என்ன செய்யப்படுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்பதாக ஆயிஷா அம்மாட்ட அந்த பணிப்பெண் சொல்றாங்க. ஹஜ்ருல் அஸ்வது கல்ல உள்ள பூந்து ஒரு முறை முத்தம் கொடுப்பதே பெரும் போராட்டம். ஆனா இந்த பெண்ணு 3 முறை என்ன செஞ்சிட்டேன், அந்த கல்லை சுத்தி வந்து நான் முத்தம் கொடுத்தேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்பதாக வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அங்க எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும். கூட்ட நெரிசலில் மற்றவருக்கு இடையூறு செய்து நீ செய்த இந்த செயலுக்கு அல்லாஹ் உனக்கு நன்மை தராமல் போகட்டும் என்பதாக சொல்றாங்க. கூட்ட நெரிசல்ல மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளவு இடையூறு கொடுத்திருப்ப, எவ்வளவு நீ உள்ள போறதுனால எவ்வளவு பேருக்கு அங்க இடையூறு ஏற்பட்டிருக்கும். அந்த இடையூறை கொடுத்து அந்த கல்லப்பை நீ தொட்டு வந்தேல, அதுக்கு அல்லாஹ் உனக்கு நன்மை தராமல் போகட்டும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அப்ப அருமையான சகோதரர்களே, அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ருல் அஸ்வது கல்ல தொட்டு முத்தம் கொஞ்சினாங்க. தூரமா நின்று என்ன செஞ்சாங்க, அவர்கள் முத்தம் கொடுப்பதை போன்று சமிக்கை செய்தார்கள். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க செய்ததை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அது வேற. அப்ப இந்த இடத்துல ஒரு நன்மையான காரியத்தை செயல்படுத்துவதற்கு கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருவதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பல. அதனாலதான் ஆயிஷா அம்மா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இப்ப நாம நல்லதுதானே செய்யறோம், நாம நோன்பு வச்சிருக்கிறோம் என்று மற்றவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய அல்லது மற்றவர்களை சங்கடப்படுத்தக்கூடிய எந்த செயலையுமே செஞ்சிட்டாலும் அந்த இபாதத்து வீணா போகும். அந்த இபாதத்துக்கு உண்டான அந்த முழு நன்மை கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அதிலிருந்து ஒரு நோன்பாளி தன்னை தவிர்த்துக் கொள்வது ஆக சிறந்தது. குறிப்பாக நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பாளி பிறரை நோவினை செய்வதை விட்டு ஒதுங்கி கொள்ள வேண்டும். அதுல ரொம்ப நோன்பாளி கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி